நான் எங்க அண்ணனை சந்திக்கவே இல்லை. யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு சொல்லுங்க. இந்த கோஷ்டிகளுக்கா, அந்த இப்படி பேசிட்டு இருக்கிற கோஷ்டிகளுக்கா? அந்த கார்த்திக் மனோகர் சொல்றதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை. சீமான் பெரியாரை திட்டார், பெரியாரை இழிவா பேசிட்டார், அதனால அவருக்கு ஓட்டு போடாத அப்படின்னு நீ நல்ல ஆண்மகன் சொல்லணும். எப்படி சொல்லணும்? அங்க பெரியார் அங்கிட்டு விட்டு காந்தி படத்தை கட்டு ஓட்டு கட்டா பிஞ்ச செருப்பு வச்சு பிச்சு போடுவேன். மாண்புமிகு முதல்வரையும் மாண்புமிகு துணை முதல்வரையும் ஒரு 10 நிமிஷம் எழுதி வச்சு படிக்காம பெரியாரை பத்தி பேச சொல்லு. இணையறதுக்கு முன்னாடியே 3000 பேர்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் உங்களுக்கு முதல்ல செய்தி 3000 பேர் போட்டீங்க. எப்படி போட்டீங்க? சேர்ந்த பிறகுதானே எண்ணிக்கை தெரியும். சேர்றதுக்கு முன்னாடி எப்படி தெரிஞ்சது? அப்படி சொல்லியிருக்காங்களா? மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். பாருங்க, திமுகவையும் சேர்த்து நாங்க தான் வளர்க்க வேண்டியது இருக்கு. அதான் அவர் என்னையே சொல்லல, பேரறிஞர் அண்ணாவையும் அவங்க தலைவர் கருணாநிதியும் சொல்லியிருக்காப்ல. ஏன்னா நாங்க இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. திராவிடர் கழகத்திலிருந்து திமுக பிறந்தது காரணம் என்ன? காரணம் என்ன நீங்க சொல்லுவீங்களா? அவர் சொல்லுவாரா? அவரே சொல்லியிருக்காரு. எங்க ஊர் வேலூருக்கு வந்தார், பெரியார் வந்தார், மணியம்மையை கூட்டிட்டு போயிட்டார், மணியம்மையை திருமணம் செஞ்சார், அதுல இருந்து அண்ணாதுரை வெளியில வந்தார். மணியம்மையும் பெரியாருடைய திருமணத்துல பிறந்ததுதான் திமுக. ஏன் அண்ணா வெளியில வந்தார்? பெரியாரை எதிர்த்து வந்தார், எதிர்த்து பேசி வந்தார். அதுக்கப்புறம் ஐயா கருணாநிதி அவர்கள் பெரியார் அவர்களை விமர்சித்து பேசுனதுல நாங்க ஒரு துளி கூட பேசிடல. அப்ப அவர் சொல்றது யார சொல்றாரு தெரியுமில்ல? அவங்க 2 பேரையும் தான் சொல்றாரு, என்னையே சொல்லல. என்னைன்னு சொன்னாரா? இல்ல 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 இல்ல. அப்புறம் அப்படியா? அப்ப அவங்க பேரறிஞர் அண்ணாவையும் மதிப்புமிக்க ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களையும் தான் அவர் பேசியிருக்கிறாரு. அதை நான் வரவேற்கிறேன். வேற பிரபாகரன் பிள்ளைகளுக்கு பிரபாகரனுக்கு ரத்த உறவு கிடையாது, லட்சிய உறவு தான். இந்த லட்சிய உறவுன்னு பார்த்தா இந்த மண்ணில் முதல் சொந்தக்காரன் அவருக்காக போராடி செத்தவன். இப்ப அவர் லட்சியத்துக்காக நிக்கிற நாங்கள்லாம் தான் அவர் ரத்த உறவு. புரியுதா உங்களுக்கு? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அந்த கார்த்திக் மனோகர் சொல்றதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை. உலகங்க இருக்கிற என் சொந்தங்கள் சொல்லிடுவாங்க, நீங்க உங்களுக்கு தெரிய வரும். வேற நீங்க ஏன் இப்படி பேசிக்கிறீங்க? நான் பிரபாகரனை சந்திக்கலைங்கிறேன். நீங்க 8 நிமிஷம் சந்திச்சுங்கிறீங்க, ஒருத்தர் 10 நிமிஷம் சந்திச்சுங்கிறாரு, ஒருத்தர் இந்த படம் பொய்யுங்கிறாரு. இப்ப இந்த சந்திச்சது உண்மையா, இந்த படம் பொய்யுங்கிறது உண்மையா? எதை நம்புறீங்க? இப்ப நான் சொல்றேன், நான் எங்க அண்ணனை சந்திக்கவே இல்லை. இப்ப எதை நம்புறிய? நம்புறிய இல்ல? போயிட்டே இருங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? யாருக்கு நிரூபிக்க வேண்டியது அவசியம் இருக்கு? யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு? நானும் சந்திக்கவே இல்லைங்கிறேன். இப்ப யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு சொல்லுங்க. இந்த கோஷ்டிகளுக்கா, அந்த இப்படி பேசிட்டு இருக்கிற கோஷ்டிகளுக்கா? யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு? எனக்கு அதுக்கான தேவையும் இல்லை, அவசியம் இல்லை. அது தேவைன்னா தானே செய்யணும். அந்த போட்டோவில் இருக்கிறது நானே இல்லைங்கிறேன். அப்புறம் என்ன போயிட்டு இருக்கிறீங்க? சந்திக்கவே இல்லைங்கிறேன், திருப்பி போயிட்டு இருக்கிறீங்க. முடிஞ்சல பிரச்சனை. வேற ஏதாவது இருக்கா கேள்வி? துப்பாக்கி ஏன் விட்டீங்க? துப்பாக்கி வெடிகுண்டை ஏன் விட்டீங்க? அதையும் சேர்த்து வழக்கு போட சொல்லுங்க. நீங்க கட்டையை பார்த்தவங்க அதை பார்க்காம இங்க பண்ணீங்க.
இனிமே கவனிச்சு பாருங்க. வேற ஏதாவது இருக்கா? நானே பெரிய பவுன்சர் தான். இல்ல யாரையாவது பேசுறாங்க இல்ல எப்படி சண்டை போட்டு காட்டணுமா இல்ல ஏதாவது சொல்லுங்க. வரவேற்கிறேன். சந்திக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கேன். நீங்க வரணும், பெரியாரை பற்றி பேசணும். என்னுடைய அன்பான தாழ்மையான வேண்டுகோள், பெரியார் என்னென்ன பேசினாருங்கிறத பேசணும். பெண்களுக்கு தாலி ஒரு அவமான சின்னம், அதை அறுத்தறிய சொன்னார். நாங்கள் அறுத்தெறிஞ்சோம். கற்பப்பை அடிமை சின்னம், நீ புள்ள பக்கிற எந்திரம் இல்லை, அதை அறுத்தெறியணும். நீ சுதந்திரமா இருக்கணும்னு சொன்னார், அதை அறுத்து எரியலை. அதெல்லாம் சொல்லணும், நீங்க சொல்லணும். கடவுளை கற்பித்தவன் காட்டுமிராண்டி, வணங்குகிறவன் நம்புகிறவன் அயோக்கியன், அதெல்லாம் சொல்லணும், பேசணும். தமிழ் ஒரு சனியன், தமிழ் மொழியை விட்டொழிங்கள், அது காட்டுமிராண்டி மொழி. தமிழ் பேசுறவன் முட்டாள்களின் பாசை. இதெல்லாம் பெரியார் பெருமையா பேசியிருக்காருன்னு பேசணும். வீரமிக்க துணிவு மிக்க தலைவர்கள், பெரியாருடைய பெருந்தொண்டர்கள், பெரியாருடைய வழித்தோன்றர்கள், வழிபாட்டாளர்கள் அங்க பேசணும். சீமான் பெரியாரை திட்டார், பெரியாரை இழிவா பேசிட்டார், அதனால அவருக்கு ஓட்டு போடாத அப்படின்னு நீ நல்ல ஆண்மகன் சொல்லணும். எப்படி சொல்லணும்? அங்க சொல்லணும். பெரியாரை பத்தி பேசி ஓட்டு கேட்கணும். சரியான வீரமிக்க ஆண்மக்கள் அங்க பேசணும். அங்க பெரியார் அங்கிட்டு காந்தி படத்தை கேட்டு ஓட்டு கேட்டா பிஞ்ச செருப்பு வச்சு பிச்சு போடுவேன் நான். ஒன்னு பேச துப்பு இல்ல. எதுக்கு உனக்கு பெரியார் தானே கட்சி ஆரம்பிச்சீங்க? எந்த இடத்துல உனக்கு கொள்கை இருக்குது? ஆரிய எதிர்ப்பு. ஆரிய ராஜாஜி துணை இல்லாம திமுக அரியணையில ஏறிச்சு. நீ என்ன வீரமிக்கான் மக்கள் ஆரிய எதிர்ப்பு? ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியனின் பேரன். இந்த திருட்டு திராவிட படையை கடக்க எவ்வளவு நேரம் ஆயிரும் நினைக்கிறேன் நீ? இது ஒரு கூட்டம். 32 இயக்கம் சேர்ந்து 150 பேரை கூட்ட முடியல. நீ என் ஒத்த மகனை எழுத்து மொத்த பேரும் திரண்டு நின்றுட்டு இருக்க. நீன்னு என் தலைவனை எழுத்து 20 நாடு சேர்ந்து சண்டை போட்ட. இத்தனை கட்சியை கூட்டிக்கிட்டு என்ன ஒத்த பயலை எழுத்து நிக்க முடியல. ஒன்னால கேட்கறது கேள்விக்கு பதில் சொல்லு. எனக்கு எதுக்கு? நிறைய இருக்கு, எனக்கு தேவையில்லை. எனக்கு காது வெளியே வலிஞ்சுக்கிட்டு இருக்கு. இருக்கிற மூளையை செயல்படுத்த நேரம் இல்ல, காலம் இல்ல. நீங்க பாட்டு ஏதாவது பேசிட்டு இருக்காது. எனக்கு எதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்? நானே பெரிய ஸ்ட்ராட்டஜி. சேர்ந்த யாரையாவது ஒருவரை, ஊடகவியலாளர்கள், மதிப்புமிக்க ஊடகவியலாளர்கள் சேர்ந்த யாரையாவது ஒருவரை 2 நிமிடம் பெரியாரை பற்றி பேச சொல்லுங்க. ஐயா நீங்க கேள்வி கேட்டு தற்போது குற்போதெல்லாம் பேசிக்க கூடாது. நான் பேசுறது உள்வாங்கணும். அங்க பேசிய யாரையாவது, சேர்ந்த யாரையாவது, பெரியார் யார், பெரியார் யார், அவரை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசுங்கன்னு சொல்லு. ஏன் இவ்வளவு நாள் வெளியில ஏறி பேசாம இருந்துட்டு திடீர்னு இப்ப சேர்ந்து பெரியாரை பற்றி பேசுறதுனால வெளியில வர? ஏன்னா திமுக தேவைப்படுது. இஸ்லாமிய மக்களுக்கு பெரியார் இஸ்லாமியர்னு கூட சொல்ல துளுக்கேன். அவனுக்கு இந்த நாட்டில் என்ன சம்பந்தம் இருக்கு? நீ எந்த நாட்டுக்காரன்? உனக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? நீ தமிழனா? 1964 வரை பேசிருக்காரு. இது தெரிஞ்சவன எங்க கட்சியில் இருக்கிற 2 இஸ்லாமிய தம்பியில கூப்பிட்டு நாங்கள் பெரியாரை பேசிட்டாரு. இவ்வளவு நாள் இதுக்கு வெளியில இருந்தான். போய் அப்பவே சேர வேண்டியதானே? பெரியார பேசின வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணுமா? பெரியார் எப்ப பேசுவார் சீமான்? அப்ப போய் திமுக சேரணும்னு. பெரியார் மேல பக்தி கொண்டவர்கள் தானே மாண்புமிகு முதல்வரையும் மாண்புமிகு துணை முதல்வரையும் ஒரு 10 நிமிஷம் எழுதி வச்சு படிக்காம பெரியாரை பத்தி பேச சொல்லு. நான் அன்னையிலிருந்து பெரியாரை பத்தி பேசுறேன். என்னத்தையாவது பேசிட்டு பெரியாரை பேசி, பெரியாரின் கோட்பாடு கொள்கைகளை பேசி வாக்கு சேகரிக்க பொது தேர்தல் பொது தளத்தில் இந்த தலைவர்களுக்கு துணிவு இருக்கா? அனாதைகளா சேர்ந்து கூட்டணி வச்சிருக்கா. நான் தனிச்சு நிக்கிறேன். நான் அனாதையா? நீ அப்படிதான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்த. அனாதை பையில பார்த்து ஏன் அரண்டு போய் திரியிற? எதுக்கு திரியிற? பெரியாரை வச்சுக்கிட்டு பேசிட்டே இரு. நீ பெரியாரை பேசிக்கிட்டே இரு. நான் பிரபாகரனை பேசிட்டு இருக்கேன். பொது தளத்தில் என் தலைவன் பிரபாகரனை பேசி நான் ஓட்டு கேட்கிறேன். நீ பொது தளத்தில் பெரியாரை பேசி ஓட்டு கேளு. யார் பெரியாருன்னு தெரிஞ்சிடும். கேட்டிருக்கீங்களா? கேட்கிறீங்களா? நீ சொல்றபடி சோ கால்டு டெரரிஸ்ட்
அப்படிதானே சொல்ற? எங்க அண்ணன் அப்படிதானே சொல்ற? அவரையே சொல்லி 36 லட்சம் ஓட்டை வாங்கி தேர்ட் போர்ஸா மாறி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா நிக்கிறேன்ல, அப்படி பேசு. எதையாவது பேசிட்டு இருக்காதியே.